ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெபிளைசர். நிறையா பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, என்கிட்ட ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறது அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா அடியில் வந்து பெரிய மோட்ரு, கிளச் மோட்டர்னு சொல்லுவாங்க. அது இமேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மோட்ரு இருக்கும்போது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அது வந்து எலக்ட்ரிக்கல் பொருள். இப்போ வரது எல்லாமே எலக்ட்ரானிக் பொருளாக மாறிடுச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டெபிளைசரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது ஸ்டெபிளைசர் எதுக்குன்னா வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஹை வோல்டேஜாக வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். லோ வோல்டேஜாக வரும்போது உங்களுக்கு அந்த லெவலை ஹை பண்ணி கொடுக்கும். இப்போ கரண்ட் வந்து ஈக்குவலாக சரிசமமாக பண்ணுறதுக்கு தான் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவாங்க. அதை சீர் பண்ணி கொடுக்கறது தான் இதோட வேலைங்க. இப்போ போர்டுங்கிறது என்னென்னா, இந்த போர்டுங்கிறது இதுதான். இப்போ வர மிஷின் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி போர்டு தான் உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் இந்த போர்டு பார்த்துருப்பீங்க, இல்லை சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி போர்டு தான் நமக்கு தையல் மிஷின்லேயும் வருதுங்க. இந்த மாதிரி போர்டில் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சென்சார்ஸ் இருக்குங்க. சின்னதாக சென்சார்ஸ் இருக்குது. இந்த சென்சார்ஸ் என்ன ஆகுனா, உங்களுக்கு வோல்டேஜ் அதிகமாக வரும்போது அதனால் தாங்கி பிடிக்கிற கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கெப்பாசிட்டர் தாங்க முடியாமல் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஸ்டெபிளைசரை யூஸ் பண்ண சொல்கிறோம். மேக்ஸிமம் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரது 99% வாய்ப்பு கம்மி. 1% என்ன ஆகும் அப்படின்னா, அது இயற்கை சீற்றம். அதை நம்மளால் எலக்ட்ரானிக் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. கம்ப்ளைண்ட் ஆகாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது வரைக்கும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்னு என்கிட்ட கொண்டு வந்தது கிடையாது. 100% கொண்டு வருவாங்க. அது எதனால் அப்படின்னா, வில்லேஜ் சைடில் இருப்பாங்க, வோல்டேஜ் ஓவராக வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கும், அந்த மாதிரி டைம்லலாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சிட்டி சைடில் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, மிஷினை ஓட்டாமே இருக்கக்கூடாது. ஒரு 3 மாதம் நான் ஓட்டாமல் இருக்கலாமா நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஓட்டாமல் இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.